இந்த வீடியோவில் ஃபேன்சி ட்ரெஸ் பம்ப்கின் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலில் வந்து கிட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு டே அப்படிலாம் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது இந்த மாதிரி பம்ப்கின் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸாக. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பம்ப்கின் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணி கட் பண்ணும்போது நம்ம மேலே வந்து காம்பு வைக்கிறோம்ல, அந்த காம்பு வந்து இதில் நான் வந்து அட்டாச்சோட தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வைக்கிறத விட இதில் அட்டாச்சோட பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இன்னும் பார்க்க லுக்கும் அழகாக இருக்கும். அதனால தான் ஈஸியாகவும் இருக்கும். ரீசன் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து க்ரீன் கலர் சார்ட் வந்து கிடைக்கவே இல்லை. க்ரீன் கலர்னால் இந்த லைட் ப்ளூ மாதிரி க்ரீன் வரும்ல, அது மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அதனால் நான் க்ரீன் கலர் A4 ஷீட் இருந்ததுனால நான் அட்டாச்சோட பண்ணேன். பட் அட்டாச்சோட பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் சார்ட் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர் சார்ட்டில் பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி முடித்ததும் அது மேலேயே நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்னை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடித்தாச்சு. ட்ரா பண்ணி முடித்ததும் மேலே காம்பு இருக்குல்ல, அந்த காம்புக்கு நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு க்ரீன் கலர் A4 ஷீட் எடுத்து அது இப்படி மேலே வச்சு அந்த வளைவுகள் அந்த இடத்துல வரும்ல, அதனால் ஃபஸ்ட்டு அந்த வளைவை இதில் ட்ரா பண்ணிக்கணும். நம்ம ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதை கட் பண்ணி அதே சைஸில் அங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இதை பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வளைவுக்கு கரெக்டாக நம்ம கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த பம்ப்கினோட ஷேப் வந்து கரெக்டாக அழகாக வரும். அதனால் அந்த க்ரீன் கலரை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவுக்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பரங்கிக்காயோட காம்பு தான் வரையணும். அதை வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலரு A4 ஷீட் மேலே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பென் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம அது மேலேயே ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பரங்கிக்காலை வந்து நம்ம அட்டாச்சோட வந்து க்ரீன் கலர் காம்பு வச்சுருக்கிறது ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுவே நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி எமோஜஸ் வந்து என்ன வேணால் நம்ம ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கண்ணு வைக்கிறோம். கண்ணுக்கு வந்து ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்து அதில் நம்ம சின்ன காயின் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த காயினை யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி அதை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து என்ன மாதிரி கருவிழி எந்த கலரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து புருவம், அதுக்கப்புறம் வாய், இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை இதில் கொடுத்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம்.
இதை ஃபுல்லாக நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் வந்து மாட்டுறதுக்காக நான் சேட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். சேட்டன் ரிப்பன் எடுத்து நம்ம வந்து மேலே காம்புக்கிட்ட வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம வந்து காம்புக்கிட்ட வச்சு அழகாக பின் பண்ணி மாட்டிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் பென்சில் ஸ்கெட்ச் எடுத்து நம்ம ஷேடோ மாதிரி அழகாக ஸ்கெட்ச் பண்ணோம்னா பார்க்க கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஷேடோ மாதிரி கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.